வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாண்டிலியன் அவர்கள் எழுதிய மன்னன் மகள், அத்தியாயம் 63. மன்னன் விளக்கமும் துறவியின் கலக்கமும். ராஜேந்திர சோழ தேவனும் கரிகாலனும் சந்தித்தால் ஏற்படக்கூடிய அபாயத்தை பற்றி அடிக்கடி எண்ணியதன் விளைவாக கவலையால் பெரிதும் பீடிக்கப்பட்ட மனத்துடன் காஞ்சி மாநகரை மறுநாளே அடைந்த தஞ்சை துறவியார் பிரமானந்தர் அங்கு நடந்து கொண்டிருந்த ஏற்பாடுகளை கண்டு சொல்லனா வியப்பும் கலவரமும் அடைந்து பேரமைச்சர் மாளிகையை நோக்கி வெகு வேகமாக நடந்தார். நகரத்தின் தெருக்களில் தாம் கண்ட கோலாகலத்திற்கும் சூழத்திற்கும் சிறிதும் குறையாத சூழ்நிலையை பேரமைச்சர் மாளிகையிலும் கண்ட பிரமானந்தர் விஷயம் விபரீத நிலைக்கு செல்லுகிறது என்பதை ஓரளவு ஊகித்து கொண்டாரானாலும் அதற்கு வித்து எந்த இடத்தில் என்பதை உணர்ந்து கொள்ள பேரமைச்சரின் அந்தரங்க அறையை நாடி சென்றார். பிரம்மானந்தர் உள்ளே நுழைந்த சமயத்தில் தீவிர யோசனையுடன் ஓலையில் ஏதேதோ எழுத்தாணியால் துரிதமாக எழுதி கொண்டிருந்த பேரமைச்சர் ஓலையிலிருந்து கண்களை அகற்றாமலும் வந்தவர் யார் என்று பார்க்க தலையை சிறிது கூட தூக்காமலும் கர்மமே கண்ணாயிருந்தார். அவர் எதிரே அவர் கட்டளைக்காக காத்து நின்ற வீரர் இருவர் கூட அசைவற்று அவரையே பார்த்து கொண்டு நின்றதை கண்ட பிரம்மானந்தர் முக்கியமான ஏதோ கட்டளைகளை பேரமைச்சர் பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை சந்தேகம் வர புரிந்து கொண்டாலும் அந்த கட்டளைகள் யாதா இருக்கும் என்பதை பூர்ணமாக அறியாததாலும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை உள்ளூர பொங்கி எழுந்ததாலும் தம் வருகையை பேரமைச்சருக்கு உணர்த்த இஷ்டப்பட்டு ஒரு முறை தொண்டையை பலமாக கனைத்தார். அந்த கனைப்பினால் சிந்தனை கலைந்த பேரமைச்சர் எழுதுவதை சற்றே நிறுத்தி கண்களை உயர தூக்கி வந்திருப்பவர் யார் என்று கவனித்ததும், அடட துறவியாரா, கவனிக்கவில்லை, மன்னிக்க வேண்டும், இப்படி அமருங்கள் என்று பரபரப்புடன் ஓர் ஆசனத்தையும் சுட்டி காட்டினார். ஆசனத்தில் அமர்ந்து கொண்ட பிரம்மானந்தர் பேரமைச்சர் கையில் இருந்த எழுத்தாணி மீதும் அவர் மடியில் இருந்த பலகை மீது கிடந்த ஓலை மீதும் கண்களை ஒட்டி அமைச்சு தொழில் விடியற்காலையிலே தொடங்கிவிட்டது போலிருக்கிறதே என்று வினவினார். துறவியாரின் கண்கள் சென்ற விடங்களை பேரமைச்சரும் கண்களும் கவனிக்கத்தான் செய்தன. இருந்த போதிலும் அதை கவனிக்காதது போலவே பேச தொடங்கிய பேரமைச்சர், அமைச்சு தொழிலுக்கு காலை ஏது மாலை ஏது இரவு தான் ஏது? அரசன் கட்டளையிட்டால் நிறைவேற்ற வேண்டியது அமைச்சன் பொறுப்பு என்றார். உண்மைதான் பேரமைச்சரே, பேரரசன் இடும் கட்டளை, அதுவும் ஒரு மன்னன் விஜயத்தை ஒட்டியிடும் கட்டளை, அதை நிறைவேற்றும் பொறுப்பு இருக்கும்போது காலை என்றும் மாலை என்றும் பார்த்தால் முடியாதுதான் என்று ஒப்புக்கொண்டது போல் தலையாட்டிய துறவியாரை ஆட்சியும் ததும் கண்களுடன் நோக்கிய பேரமைச்சர், மன்னர் விஜயமா? எந்த மன்னர் விஜயம் செய்ய போகிறார் என்று வினவினார். துறவியார் ஏளன நகையுண்டு உதிர்த்துவிட்டு சொன்னார், பேரமைச்சரே, நான் துறவியாயிருந்தாலும் அரசியல் விஷயங்களை அறியாதவன் அல்ல. அறியாதவர் என்று யார் சொன்னது என்றார் பேரமைச்சர் பணிவு நிரம்பிய குரலில். அப்படி குறிப்பாக சொல்லவில்லை, ஆனால் உமது பேச்சின் உள்ளர்த்தம் அதுதான். நீர் சொல்வது விளங்கவில்லை துறவியாரே. மன்னர் விஜயமா என்ற ஆச்சரியத்துடன் கேட்டது நீர்தானே? ஆமாம். மன்னர் விஜயத்துக்கான ஏற்பாடுகளை செய்வது யார்? கோட்டை வாசல்களில் பெரும் புலிகொடிகளை பறக்க விட்டது யார்? தெருக்களில் மகர தோரணங்களுக்கான கால்கள் ஏன் நடப்படுகின்றன? தெருக்களில் செல்லும் குதிரை வீரர்களையும் பார்த்தேன். குதிரைகளின் நெற்றியில் வெற்றி பட்டயங்களை கட்டுவானேன். இதெல்லாம் யார் ஏற்பாடு? மன்னர் விஜயம் செய்யும் காலத்தில் மட்டுமே இந்த ஏற்பாடுகள் உண்டு என்பது எனக்கு தெரியாதா பேரமைச்சரே என்றார் துறவியார் விடுவிடுவென்று உணர்ச்சி பூர்ணமாக குரலில் பொங்க. பேரமைச்சர் உடனே பதில் ஏதும் சொல்லாமல் தலையை நீண்ட நேரம் தொங்க போட்டு கொண்டார். பேச்சு ஏதாவது தொடங்குவதானாலும் அது பேரமைச்சரிடமிருந்தே தொடங்கட்டும் என்று துறவியாரும் காத்திருந்தார். சில நிமிடங்களுக்கு பிறகு பெருமிச்சுன்றை விட்டு தலையை தூக்கிய பேரமைச்சர் துறவியாரை நோக்கி, துறவியாரே, இது எனக்கு புரியாத புதிராகவே இருக்கிறது. மன்னர் யாரும் விஜயம் செய்யவில்லை என்பது உண்மை. ஆனால் ஒரு படைத்தலைவனுக்கு, அதுவும் ஊர் பேர் தெரியாத ஒரு சிறுவனுக்கு இத்தனை ஏற்பாடுகளை செய்யும்படி சக்கரவர்த்தி ஏன் கட்டளையிட்டார் என்பது எனக்கே புரியவில்லை என்றார். துறவியாரின் முகத்தில் மெல்ல மெல்ல கவலை குறிப்படலாயிற்று. அந்த கவலை குரலிலும் நன்றாக பிரதிபலிக்க கேட்டார் துறவியார், என்ன பேரமைச்சரே, சக்கரவர்த்தி உத்தரவாய் என்று. ஆமாம்
என்று சொல்லி தலையும் அசைத்தார் பேரமைச்சர். கரிகாலனை ஒரு மன்னனுக்கு சமானமாக எதிர்கொள்ள உத்தரவிட்டானா ராஜேந்திரன். இல்லை துறவியாரே, மன்னனுக்கு சமானமாக அல்ல, தாமே இந்த மாநகரத்துக்கு வந்தால் எத்தகைய வரவேற்பு அளிப்பது சம்பிரதாயமோ அத்தனை சம்பிரதாயத்தையும் கடைபிடிக்கும்படி சக்கரவர்த்தி உத்தரவிட்டிருக்கிறார். துறவியார் மறுபடியும் ஆலோசனையில் இறங்கினார். அவர் உள்ளத்தே அவர் ஆயுளில் அதுவரை அனுபவிக்காத கிளி எழுந்து நின்றது. ராஜேந்திரன் உள்ளத்திலே பெரும் சந்தேகம் எழுந்துவிட்டது. கரிகாலன் யார் என்பது ஒருவேளை அவனுக்கு தெரிந்து விட்டதோ என்று தமக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு துறவியார் பேரமைச்சரை நோக்கி, சம்பிரதாயத்துக்கு விரோதமான வரவேற்புக்கு நீங்களும் ஒப்புக்கொண்டீர்களா என்று கேட்டார். ஒப்புக்கொள்ளவில்லை துறவியாரே, திட்டமாக அறிவித்தார் பேரமைச்சர். நீர் எதிர்த்துமா ராஜேந்திரன் கட்டாயப்படுத்தினான் என்று கேட்டார் துறவியார். ஆமாம் துறவியாரே, சக்கரவர்த்தி திட்டமாக கட்டளையிட்டு விட்டார். மன்னர்களுக்கு உண்டான மரியாதைகளை படைத்தலைவர்களுக்கு அளிப்பது வழக்கமில்லை என்றேன் என்று பேரமைச்சர் தயங்கினார். அதற்கு மன்னன் என்ன சொன்னான்? படைத்தலைவர்களால் தான் மன்னர்கள் பெருமை அடைகிறார்கள். ஆகவே மன்னர்களுக்கு உண்டான மரியாதைகளை அவர்களும் பெற தகுந்தவர்கள் என்று சொன்னார். பிறகு பெரும் கொடிகளை கோட்டை சுவர்களில் நாட்டும் ஒரு வழக்கத்தையாவது கைவிடலாம் என்று கூறினேன். சக்கரவர்த்தி ஒப்புக்கொள்ளவில்லை. எதையும் கைவிட வேண்டாம், நானே பட்டண பிரவேசம் செய்வதாக நினைத்து கொள்ளும் என்று சற்று கோபத்துடனே சொன்னார். துறவியாரே, சக்கரவர்த்திக்கு இத்தனை கோபம் வந்து நான் பார்த்ததே இல்லை. தாங்கள் அன்று அந்த ஓலையை பெற்று சென்றதிலிருந்து ஒரு நிலையில் இல்லை சக்கரவர்த்தி. அந்த இன்னொரு ஓலையை படிக்காமல் ஆசனத்தில் விட்டிருந்து சென்றாரே, நினைப்பிருக்கிறதா என்று பேரமைச்சர் கேட்டார். ஆஹா, நினைப்பிருக்கிறது என்று பதில் சொன்னார் துறவியார். பிறகு என்ன நடந்தது என்பதை அறியும் ஆவலுடன் அந்த ஓலையை எடுத்து சென்று அவரை படிக்க தூண்டினேன். படித்தாரா? படித்தார். படித்ததும் அவர் முகத்திலே பெரும் மாறுபாடு ஏற்பட்டதை கவனித்தேன். மாறுபாடு என்றால் பெரும் குழப்பம். அந்த குழப்பத்திற்கு பின் தெளிவு அரசர் கண்கள் திடீரென்று எதையோ அறிந்துவிட்டன போல் பிரகாசித்தன. பிறகுதான் இப்படி உத்தரவிட்டார். ஆமாம் துறவியாரே, யார் இந்த கரிகாலன் என்று விசாரிக்க தொடங்கினார் பேரமைச்சர். அந்த கேள்விக்கு துறவியார் பதில் ஏதும் சொல்லாமல் ஒரேடியாக ஆசனத்தில் சாய்ந்து கொண்டு விட்டார். முதலில் குழப்பம், பிறகு தெளிவு, அரசர் கண்கள் பிரகாசித்தன என்று மீண்டும் மீண்டும் ஏதோ மந்திரத்தை உச்சரிப்பது போல் அவர் உதடுகள் அந்த சொற்களை உச்சரித்தன. வண்ணன் முகத்தில் முதல் நாளன்று பேரமைச்சர் குழப்பத்தை கண்டாரோ இல்லையோ, அன்றைய தினம் பிரபானந்தரின் முகத்தில் பெரும் குழப்பத்தை கண்ட பேரமைச்சர் அதற்கு காரணத்தை அறிந்து கொள்ள விரும்பி, யார் இந்த கரிகாலன் துறவியாரே என்று மீண்டும் பழைய கேள்வியை கேட்டார். எங்கள் வடாலய சிஷ்யன், சூடாமணி விகார தலைவரிடம் கல்வி பயின்றவன் என்றார் துறவியார் ஏதோ பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக. அதுவும் தெரியும், அவன் அரையன் ராஜராஜன் வளர்ப்பு மகன் என்பதும் தெரியும். அதெல்லாம் பழங்கதை. புது கதை ஏதாவது சொல்ல தங்களால் முடியுமா என்று கேட்டார். நான் இங்கு கதை சொல்ல வரவில்லை பேரமைச்சரே என்று எரிந்து விழுந்த பிரமானந்தர், அரசருக்கு அன்று வந்த ஓலை தங்களிடம் இருக்கிறதா என்று வினவினார். இல்லை, அரசரிடமே இருக்கிறது என்றார் பேரமைச்சர். துறவியார் சட்டென ஆசனத்திலிருந்து எழுந்து, அப்படியானால் நான் அரசரை பார்த்து விட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு பேரமைச்சரின் அறையை விட்டு கிளம்பி வெளிவந்து அரசர் மாளிகையை நோக்கி நடந்தார். சக்கரவர்த்தியால் பெரிதும் மதிக்கப்பட்ட துறவியார் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் மன்னன் மாளிகையை அடைந்து மன்னன் இருக்கும் இடத்தை பற்றி விசாரித்தார். சக்கரவர்த்தி அன்று தாம் சந்தித்த முத்தாணி மண்டபத்திலே இருப்பதை அறிந்து அங்கு விரைந்த துறவியார் முதல் நாளை போலவே அரசன் அரியணையில் அமர்ந்திருப்பதையும் ஆழ்ந்த யோசனையில் இருந்ததையும் கண்டார். தூரத்திருந்தே முத்தாணி மண்டப வாயில்களில் காவல் புரிந்த வீரர்கள் கூட சூரை ஒட்டி பயபக்தியுடன் நின்றிருந்ததால் அவர்கள் இருப்பதும் துறவியின் கண்களுக்கு புலப்படவில்லை. ஹோவென்று விரிந்து கிடந்த அந்த பெரும் மண்டபத்தின் நடுவே தலையை மார்புக்காக தாழ்த்தி உட்கார்ந்திருந்த மன்னனை கண்ட துறவியார் நிஷ்டையை குலைக்க இஷ்டப்பட்டு, ராஜேந்திரா, ஏன் தனித்து உட்கார்ந்திருக்கிறாய் என்று குழையும் குரலில் விசாரித்தார். சிந்தனையில் இருந்த ராஜேந்திரன் சிரத்தை தூக்கி தலையை துறைக்கு துறவியாரை நோக்கினான். ஓ துறவியாரா, அமருங்கள் என்று சொல்லி பக்கத்திலே இருந்த ஆசனத்தையும் காட்டினான். அரசன் குரல் வறண்டு கிடந்ததை துறவியார் கவனித்தார். அதன் காரணத்தை அவர் ஓரளவு அறிந்து கொண்டும் இருந்தார். ஆதலால், மன்னவா, கவலை வாய்ப்பட்டிருக்கிறாய் போலிருக்கிறது என்று மெல்ல கேட்டார்.
அரசு ஒரு சுமை, அதை தாங்க வேண்டியவனுக்கு கவலை இயற்கை என்றான் ராஜேந்திரன். இந்த பெரும் சுமை இன்று நேற்று ஏற்பட்டதில்லவே ராஜேந்திரா, இத்தனை நாளாக உன் முகத்தில் நான் கவலையை கண்டதில்லையே என்று துறவியார் விசனம் ததும்ப கூறினார். உண்மைதான் துறவியாரே, இத்தனை நாள் சுமையை நான் வகிக்கவில்லை, எனக்காக உம்மை போன்ற பெரியோர்கள் வகித்தார்கள். ஆகவே சுமை என் தோள்களில் பாரத்துடன் இறங்கவில்லை என்று மன்னன் துறவியாரை உற்று நோக்கினான். துறவியார் சங்கடத்தால் ஆசனத்தில் அசைந்தார். புரியவில்லை மன்னவா என்று கூறினார். இதில் புரியாததற்கு என்ன இருக்கிறது துறவியாரே? மூத்த மடாலயங்கள், சைவ வைணவ மடாலயங்கள் எல்லாமே சோழ மண்டலத்தில் உண்டு. பலதரப்பட்ட மதங்களின் சின்னங்களான இந்த மடாலயங்கள் மன்னர்கள் நம்பிக்கைக்கும் மன்னர்கள் மடாலயங்கள் நம்பிக்கைக்கும் பாத்திரமாக இருந்தார்கள். அந்த பரஸ்பர நம்பிக்கையாலும் மக்கள் வீரத்தாலும் வளர்ந்தது சோழ நாடு என்று விவரித்தான் ராஜேந்திரன். நம்பிக்கை இப்பொழுது எங்கே போய்விட்டது மன்னவா என்று வினவினார் துறவியார். எங்கே போய்விட்டது என்பது தெரியாது துறவியாரே, போய்விட்டது என்பது எனக்கு தெரியும் என்றான் மன்னன். எப்படி தெரியும்? அரசுக்குள்ள ரகசியங்கள் மறைக்கப்படுகின்றன. என் சொந்த படைத்தலைவர்களால் மட்டுமல்ல, என் நம்பிக்கை பூர்ணமாக பெற்ற மடாலய தலைவர்களாலும் கூட. இனி மறைத்து பேசுவதால் பயனில்லை என்பதை உணர்ந்து கொண்ட துறவியார் பகிரமாக விஷயத்துக்கு வந்து, கரிகாலனை பற்றி தானே பேசுகிறாய் ராஜேந்திரா என்றார். ஆமாம் துறவியாரே, அதை அறிவது உனக்கு நன்மை பயக்காது. என் நன்மையை பற்றி எனக்கு கவலை இல்லை. வேறு எதை பற்றி கவலை? உண்மையை பற்றி. எது உண்மை? கரிகாலன் சோழ வம்சத்தை சேர்ந்தவன் என்பது என்று சொன்ன ராஜேந்திரன் திடீரென்று ஆசனத்தை விட்டு எழுந்து துறவிக்கு வெகு அருகில் வந்து அவரை உற்று உற்று நோக்கினான். கூர்மையான அந்த கண்களை சந்திக்க முயன்ற துறவியாரின் கண்கள் நிலத்தில் பாய்ந்தன. மன்னன் சொற்கள் அவர் தலை மீது வெடிக்க தொடங்கின. கரிகாலன் சோழ ராஜ வம்சத்தை சேர்ந்தவன் என்பது எனக்கு தெளிவாக புரிந்துவிட்டது. என்ன காரணத்தை கொண்டோ அவன் பிறப்பை நீங்கள் மறைக்க பார்க்கிறீர்கள். ஆனால் அவன் உண்மை ஸ்தானத்தை நான் மறைக்க விரும்பவில்லை. சக்கரவர்த்திகளுக்குரிய மரியாதைகளுடன் அவன் வரவேற்கப்படுவான். நாளை மறுநாள் இந்த காஞ்சி மாநகரிலேயே அவன் பட்டண பிரவேசம் நடக்கும். அவன் இந்த மாளிகையில் என்னுடன் தங்குவான். தனிமையில் அவனுடன் பேசுவேன். உண்மையை அறிவேன் என்று பேசிக்கொண்டு போன ராஜேந்திரன் சட்டென குரலை தாழ்த்தி, அது மட்டுமல்ல துறவியாரே என்றான். துறவியார் பேச நாவிழாமல் மெல்ல தலையை தூக்கி அவனை பார்த்தார். ராஜேந்திரன் விவரித்தான். நீர் நேற்று கூரம் சென்ற போது என் ஒற்றர்கள் உம்மை தொடர்ந்தார்கள். கூரத்தின் மாளிகையில் இருக்கும் அந்த மணிமேகலைக்கும் கரிகாலன் பட்டண பிரவேசத்தை பார்க்க அழைப்பு இன்று போகிறது. அவளும் இந்த அரண்மனைக்கு வருவாள். கரிகாலன் பிறப்பு ரகசியம் இன்னும் 2 நாள்களில் இந்த அரண்மனையில் உடைப்பட்டு விடும். ராஜேந்திரன் பேச்சு சற்றே நிறுத்தினான். துறவியார் முகத்தில் பெரும் கிளி தாண்டவமாடியது. வேண்டாம் ராஜேந்திரா, இந்த முயற்சியை கைவிட்டு விடு என்று கெஞ்சினார். ஒரு வினாடி துறவியை உற்று பார்த்த ராஜேந்திரன் இந்த ஓலையில் கண்ட விஷயத்தை படியும் என்று மடியில் இருந்த ஓர் ஓலையை நீட்டினான் துறவியாரிடம். அதை படித்த துறவியாரின் கோபம் எல்லை கடந்து போகவே, அட முட்டாள் பாவி, குடியை கெடுத்தாயே என்று தம்மையும் மறந்து கூவினார்.